உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, அவரு எங்கம்மா? யாரு? சிவாவியா கேக்குற? அவனை காலையில டிஃபன் சாப்பிடும் போது பார்த்தம்மா. அதுக்கப்புறம் பாக்கலையே. ஏன், என்ன விஷயமா? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். நான் வரேன். இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கா? சித்தி, இந்த வாட்டி ஜெயிக்கலன்னா போனை ஒழுங்கா கொடுத்துறணும். எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. நீ வர வர இப்பலாம் போங்காட்ட ஆடுற சித்தி. சும்மா இருடி. சித்தி, குடிங்க. அம்மா, இவ எதுக்கு இப்ப குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்கான்? இவர் எங்க போயிட்டாரு? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எங்கேயோ போறா வரா, அங்க நிக்கிறா இங்க நிக்கிறா, எதையோ யோசிக்கிறா. இப்ப என்னடானா மேல போயிட்டா? ஒன்னும் புரியல. கொலைகாரன் வீடு வரைக்கும் வந்து இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு அவங்களோட வெளியே போயிருக்கான். நானும் இவரும் தோப்புக்கு போனது இந்த வீட்ல இருக்கிறவங்கள தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் நாங்க தனியா தோட்டத்துக்கு போறத சொல்லி அவனுங்களை வர வச்சு கொலை பண்ண சொல்லியிருக்கணும். இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகலன்னதும் மறுபடியும் வீட்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அவன் யாரு? வீட்ல இருக்கிறவங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? எதனால கொலை பண்ண பாக்குறாங்க? இவர் இல்லாம போறதுனால இந்த வீட்ல யாருக்கு லாபம்? வந்தவன் வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தரோட வெளியில போயிருக்கான். அப்படின்னா அவங்க இப்ப வீட்ல இல்ல. இந்த நிமிஷம் வீட்ல யார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொலை பண்ண வந்தவனோட யார் வெளியில போனாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? யார கேட்டு என் போன் எடுத்த? கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் பேசாம முறைச்சு பாக்குற. வர வர உன் போக்கே சரியில்லை. உன்ன ஏய், எதுக்காக அவரை கொலை பண்ண ட்ரை பண்றீங்க? ஏய், என்ன உளற நீ? ரூம்குள்ள வந்து என் போனை எடுத்தது இல்லாம அத நான் கேட்டதுக்கு எம்மளை இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போறியா? பயங்கரமான ஆள் தான்மா நீ. ஏய், நான் சிவாவோட மாமா. இது என்னோட வீடு. அவன் எனக்கு தம்பி மாதிரி. நான் எதுக்கு அவனை கொலை பண்ணணும்? இத பாருங்க, என்கிட்ட டிராமா பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மொத்தமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க முன்னாடி வந்து நான் நிக்கிறேன். ஏய், யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுதா? தொலைச்சிடுவேன். மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் என்ன மிரட்டி பணைய வைக்கலாம்னு நினைக்காதீங்க. நேத்து நைட் அவரை கொலை பண்ண வந்தவன நான் துரத்திட்டு போனப்போ தப்பிக்க வச்சுட்டு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு ஏன் மேலேயே பழி போடுறீங்களா? நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்த கொலைகார இங்க வந்து உங்களை பார்த்து பேசிட்டு உங்க கூடவே கிளம்பி போயிருக்கோம். எதுக்காக நீங்க அவரை கொலை பண்ண முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரே குடும்பமா அவரு வீட்ல இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியே சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், வாய் மூடு. யார் முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, நீ யாரு? மலேசியாவுல அனாதையா பிச்சை எடுத்துட்டு இருந்தவ தானே?
இந்த வீட்டோட பையன் வசதியானவனு தெரிஞ்ச உடனே அவனை வளைச்சு போட்ட. உனக்கெல்லாம் என்ன கேள்வி கேட்க எந்த தகுதியும் கிடையாது. இவ்வளவு நாள் உன்னை இந்த வீட்டுல விட்டு வச்சதே தப்பு. பாருங்க, ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? ஆமா, நான் தான் சிவாவை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். இனியும் பண்ணுவேன். கொலையும் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவ? வேண்டாம். போய் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு. ஆனா ஒரு விஷயம், உன்னை ஒரு ஈ காக்கா கூட இந்த வீட்டுல நம்பாது. ஏன்னா நான் இந்த வீட்டோட மருமகன், இன்னொரு மகன். அது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உன் புருஷன் சிவாவே இதை நம்ப மாட்டாமா? முடிஞ்சதை பாத்துக்கோ. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வந்துட்டா பெரிய சிஐடி சகுந்தலா மாதிரி. ஏய், என்னடி பாக்குற? வெளியே போடி, வெளியே போடின்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? போடி. இன்னொரு தடவை என் ரூம்குள்ள வந்தினா அவ்வளவுதான். என்ன ஜனனி, நேத்து நைட்டு நீ பேசிட்டு போன வேகத்தை பார்த்தா உடனே எல்லார்கிட்டயும் சொல்லி விடியறதுக்குள்ள என்ன வீட்டு விட்டு துரத்திடுவேன்னு பார்த்தா நீ என்னமோ பாட்டிக்கு பர்த்டே கொண்டாட வந்து நிக்கிற. ஒருவேளை என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சா? இது வரைக்கும் நடந்தது மட்டும் இல்ல, இனிமே நான் பண்ண போற எதையும் உன்னால தடுக்க முடியாது. வீட்டுல உள்ளவங்க கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுக்கவும் முடியாது. அப்படியே நீ சொன்னா கூட இந்த வீட்டுல உள்ளவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் என்ன நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்காக இவ்வளவு நாள் நான் நிறைய விஷயம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் மீறி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அப்புறம் ஒரு விஷயம், உன் புருஷனை கொலை பண்ண போறேன்னு தெரிஞ்சதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுறியே. இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரையும் நான் டார்கெட் பண்ணிருக்கேன். அதுக்கான வேலையும் பார்த்துட்டேன். உன்னால முடிஞ்சா எல்லாரையும் காப்பாத்திக்க. ஏய், உன்கிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன். அந்த சேலஞ்சுக்கு நீ ரெடியா? ஏய் சங்கர், இவன் தானே அது கொலை பண்ண வந்தவன்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.